வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் சிம்ம ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம். மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசியின் கீழ் 3 முக்கிய நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன. மகம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதமும் இந்த ராசியில் சேர்ந்துள்ளன. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தலைமைத்துவ குணங்கள் மேலும் வலுப்பெறும். பூரம் நட்சத்திரத்தினர் படைப்பாற்றல் மற்றும் கலைத்திறன் மூலம் சிறப்பான வாய்ப்புகளை பெறுவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மனிதநேயம் மற்றும் சமூக சேவையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொள்வார்கள். செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியினருக்கு குறிப்பிடத்தக்க கிரக இயக்கங்கள் நிகழ்கின்றன. சூரிய பகவான் மாத முதல் பாதியில் உங்கள் முதல் வீட்டில் சஞ்சரிக்கிறார். பின்னர் அவர் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் கன்யா ராசியான 2ஆம் வீட்டிற்கு நகர்கின்றார். புதன் பகவான் 15ஆம் தேதி வரை முதல் வீட்டில் அமர்ந்து பின்னர் 2ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். சுக்கிர பகவான் மாத முதல் பாதியில் கடகம் ராசியான 12ஆம் வீட்டில் இருந்து 15ஆம் தேதி அன்று முதல் வீட்டிற்கு வருகிறார். செவ்வாய் பகவான் 13ஆம் தேதி வரை 2ஆம் வீட்டில் சஞ்சரித்து பின்னர் துலாம் ராசியான 3ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். குரு பகவான் மிதுன ராசியான 11ஆம் வீட்டில் முழு மாதமும் அமர்ந்துள்ளார். சனி பகவான் வக்ர நிலையில் மீன ராசியில் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்றார். ராகு பகவான் வக்ர கதியில் கும்ப ராசியில் 7ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். கேது பகவான் வக்ர நிலையில் உங்கள் முதல் வீட்டில் சஞ்சரிக்கிறார். தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் இந்த மாதம் மிக முக்கியமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். சூரிய பகவான் முதல் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் தலைமைத்துவ குணங்கள் மேலும் பிரகாசிக்கும். மாத 2ஆம் பாதியில் அவர் 2ஆம் வீட்டிற்கு செல்லும்போது வருமான ஆதாரங்களில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். 11ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பது மிக நன்மை பயக்கும். இதனால் எதிர்பார்த்த லாபங்கள், நீண்டகால முதலீடுகளின் பலன், நண்பர்களின் ஆதரவு போன்றவை கிடைக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் விற்பனை வாய்ப்புகள் அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டிற்கு நகரும்போது சகோதர சிநேகிதர்கள் மூலமாக வியாபார வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் 8ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பது திடீர் செலவுகள் மற்றும் நிதி விஷயங்களில் மன அழுத்தத்தை உண்டாக்கலாம். உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. முதல் வீட்டில் கேது பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பது மன அமைதியின்மை மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். இதனால் தூக்கமின்மை, செரிமான பிரச்சினைகள், தலைவலி போன்ற உபாதைகள் வரக்கூடும். சூரிய பகவான் முதல் வீட்டில் இருக்கும்போது ஆற்றல் மிகுதியாக இருந்தாலும் மாத 2ஆம் பாதியில் அவர் 2ஆம் வீட்டிற்கு செல்லும்போது கண்கள் மற்றும் முகப்பகுதியில் கவனம் செலுத்த வேண்டும். 8ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பது நாள்பட்ட நோய்கள் மற்றும் உடல் வலியை அதிகரிக்கலாம். 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பது நன்மை. இதனால் நல்ல ஆலோசனைகள், மருத்துவ உதவிகள் கிடைக்கும். அதேபோல் முறையான உணவு முறை, யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை கடைபிடித்தால் உடல் நலம் மேம்படும். சுக்கிர பகவான் மாத 2ஆம் பாதியில் முதல் வீட்டிற்கு வரும்போது ஒட்டுமொத்த ஆரோக்கியம் வலுப்பெறும். உறவுகள் மற்றும் குடும்ப அமைதியில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். 7ஆம் வீட்டில் ராகு பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பது திருமண உறவுகளில் சிக்கல்கள் மற்றும் வியாபார கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கலாம். இதனால் பொறுமை மற்றும் புரிந்து கொள்ளும் மனப்பான்மை அவசியம்.
சுக்கிர பகவான் மாத முதல் பாதியில் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது பொருள் செலவுகள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை அதிகரிக்கும். ஆனால் 15ஆம் தேதி முதல் அவர் முதல் வீட்டில் சஞ்சரிக்கும் போது தனிப்பட்ட ஈர்ப்பு மற்றும் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும். முன்னர் குறிப்பிட்டது போல் குரு பகவான் 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நன்மை பயக்கும். இதனால் நண்பர்களின் ஆதரவு, சமூக அங்கீகாரம் மற்றும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் வரக்கூடும். செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டிற்கு நகரும்போது சகோதர உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும். இந்த மாதம் மூலோபாய வளர்ச்சியில் மிக முக்கியமான வாய்ப்புகள் உருவாகின்றன. சூரிய பகவான் 2ஆம் வீட்டிற்கு நகரும்போது பேச்சுத்திறன், நிதி அறிவு மற்றும் குடும்ப பாரம்பரியங்களை வலுப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும். புதன் பகவான் அதே பயணத்தை மேற்கொள்வதால் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். 11ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பது நீண்டகால இலக்குகளை அடைவதில் உதவும். கல்வி, ஆராய்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி போன்ற துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதல் கிடைக்கும். தொழில்நுட்ப மற்றும் புதுமையான வணிக யோசனைகளுக்கு ஆதரவு கிடைக்கும். 8ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பது ஆழ்ந்த ஆராய்ச்சி மற்றும் மறைக்கப்பட்ட விஷயங்களை கண்டறிவதில் திறமையை வழங்கும். இது ஆன்மீக வளர்ச்சி, மன உறுதி மற்றும் பிரச்சினைகளை வேரோடு தீர்க்கும் திறனை மேம்படுத்தும். சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் பொதுத்துறையில் உங்கள் பங்களிப்பு இந்த மாதம் அதிகரிக்கும். முதல் வீட்டில் சுக்கிர பகவான் வருவது உங்கள் தனித்துவம் மற்றும் கலைத்திறனை பொதுமக்கள் முன் வெளிப்படுத்த உதவும். இதனால் புதிய சமூக தொடர்புகள், கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்பு அதிகரிக்கும். 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பது தொடர்பு வலயம், தகவல் பரிமாற்றம் மற்றும் மன தைரியம் அதிகரிக்கும். இதனால் சமூக ஊடகங்கள், பத்திரிகை, வானொலி போன்ற துறைகளில் வாய்ப்புகள் பெருகும். குறுகிய பயணங்கள் மற்றும் அண்டை மாவட்டங்களுடன் வணிக தொடர்புகள் வலுப்பெறும். 11ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பது சமூக சேவை, தொண்டு நிறுவனங்களுடன் தொடர்பு மற்றும் பொது நலன் கருதி செயல்படுவதில் ஆர்வம் அதிகரிக்கும். அரசு, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் மூலம் அங்கீகாரம் கிடைக்கும். இது உங்கள் நீண்டகால நற்பெயருக்கு வலுவான அடித்தளம் அமைக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று ஆவணி மாத முழுமதி நிகழ்கிறது. இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல், ஜபம், தீபம் ஏற்றுதல், தானம், தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று புரட்டாசி அமாவாசை நிகழ்கிறது. முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். சிம்ம ராசியினருக்கான குறிப்பிட்ட பரிகாரங்கள் மற்றும் பொதுவான நற்செயல்கள் இங்கே பரிந்துரைக்கப்படுகின்றன. முதல் வீட்டில் சூரிய பகவான் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வணங்குதல், ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் ஓதுதல் நன்மை அளிக்கும். சிவப்பு நிற ஆடைகள் அணிதல், சிவப்பு பூக்களை அர்ப்பணித்தல் உகந்தது. கேது பகவான் வக்ர நிலையில் முதல் வீட்டில் இருப்பதால் விநாயகர் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு தொடர்ந்து செய்வது மிக நல்லது. வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருப்பது மன அமைதியை வளர்க்கும். எள்ளு, பால், வெண்ணெய் ஆகியவற்றின் தானம் கேது பகவானின் அருளைப் பெறச் செய்து அவரின் தோஷத்தை குறைக்கும். 8ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் சனிக்கிழமை சனீஸ்வரர் ஆலயத்திற்கு தரிசனம் செய்யுதல், எண்ணெய் தானம், அவசியம் உடையோருக்கு அன்னதானம் செய்வது போன்றவை நற்பலன் தரும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுதல், கருப்பு எள்ளு தானம் செய்வது சனி பகவானின் அருளைப் பெறச் செய்து அவரின் தோஷ நிவர்த்திக்கு பெரிதும் உதவும். பொதுவான நற்செயல்களாக தினமும் காலை சந்தியாவந்தனம் செய்தல், கீதா பாராயணம், கோசேவை, வயதானவர்களுக்கு உதவி செய்தல், பசுமை பாதுகாப்பு போன்றவற்றில் ஈடுபடுவது அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும். செப்டம்பர் மாதம் சிம்ம ராசியினருக்கு கலவையான பலன்களை வழங்கும். சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சாதகமான இயக்கங்கள்
தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் வருமான வாய்ப்புகளை அதிகரிக்கும். குரு பகவானின் ஆசீர்வாதம் நீண்டகால நலன்களை பாதுகாக்கும். அதேபோல் கேது பகவான் மற்றும் சனி பகவானின் வக்ர நிலைகள் மன அழுத்தம் மற்றும் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் சரியான பரிகாரங்களின் மூலம் இவற்றை வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ளலாம். உறவுகளில் பொறுமை, தொழிலில் கவனம், உடல் நலத்தில் எச்சரிக்கை ஆகியவை அவசியம். இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் வழங்கப்படும் பொது பலனாகும். தனிநபர் ஜாதக அமைப்பினை பொறுத்து பலன்களில் சில வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு உள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.